அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரண்மனைகளில் விருந்து உணவு எப்படி படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத 10 பாட்டு நூல்கள் ஒவ்வொன்றும் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோழ நாட்டு மன்னனான கரிகாலன் அப்போனா பொருநராட்சி படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னை தேடி நாடி வந்த பொருணனுக்கும் சுற்றத்தினருக்கும் முதலில் நாடி வந்த களைப்பு தீர, அதாவது நடந்து வந்த களைப்பு தீர பருகிய வரை மயங்க செய்யும் கல்லை பொற்களங்களில் அரண்மனை பணிப்பெண்களை கொடுக்க செய்கின்றான். கரிகாலன் தன்னை தேடி வர்ற பொருணர்கள் மற்றும் அவங்களோட சுற்றத்தினரை வந்த உடனே அவங்களோட களைப்பு தீர்றதுக்காக பருகுன உடனே மயங்க செய்கிற கல்வகைகளை அரண்மனை பணிப்பெண்களை கொடுக்க செய்கிறாங்க. அதனை உண்டு வந்த களைப்பை போக்கி கொள்கின்றனர். அதனை உண்டு வந்த களைப்பை போக்கி கொள்கின்றனர். அவங்க நடந்து வந்த களைப்பை என்ன பண்ணுறாங்கன்னா போக்கிக்கிறாங்க, பொருணர்களும் அவர்களோட சுற்றத்தினரும். அடுத்து கொளுத்த செம்மறிக்கிடாயின் இறைச்சி துண்டங்களை இரும்பு கம்பியில் கோத்து சுட்டு தருகின்றனர். ஃபஸ்ட்டு வந்த உடனே கல் தர்றாங்க அவங்களோட களைப்பு நீங்கிறதுக்காக. அடுத்ததாக கிடாயோட இறைச்சி துண்டங்களை இரும்பு கம்பியில் கோத்து சுட்டு தராங்க. அது பல்வகை வடிவங்களில் இருக்குது. அடுத்ததாக பல வடிவங்களில் அமைந்த பல்வகை சுவையுடைய பணியாரங்களும் தரப்படுகிறது. கல்லுக்கு அடுத்தது கிடாய் இறைச்சி துண்டு, அதுக்கப்புறம் பல வடிவங்களில் பணியாரங்கள் தராங்க. முல்லை அரும்பை ஒத்த மெல்லிய அரிசிச்சோறும் கொடுக்க பெற்றது. முல்லைப்பூவோட காம்பு மாதிரி இருக்க சாப்பாடு, அவ்வளோ மெலிசான சாப்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. பாலை காய்ச்சி அதனோடு கூட்டிய பொறிக்கறிகளும் கொடுக்குறாங்க. அரசிடம் இருந்து பொருணனும் சுற்றத்தினரும் பிரியும் போது இனிமையான குங்குமப்பூ மணக்கின்ற தேரல்னா என்ன, கல்வகைகள், அதை குடிக்கிறதுக்கு தர்றாங்க அப்படிங்கிறது பொருநராட்சி படை குறிப்பிடுற கருத்து. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்கள நடந்து வந்த களைப்பு தீர்றதுக்காக கல்லை பொன்னால் ஆகிய களங்களில் தர்றாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பொன்னால் ஆகிய களங்களில் தர்றாங்க கரிகாலனோட அரண்மனை பணிப்பெண்கள். அடுத்ததாக அதை சாப்பிட்டு அவங்களோட களைப்பு போக்குனதுக்கப்புறமா கொளுத்த செம்மறி கிடாயோட இறைச்சி துண்டங்களை இரும்பு கம்பியில் கோத்து சுட்டு தராங்க. அதுக்கப்புறம் பல வடிவங்களில் இருக்க பணியாரங்கள் தராங்க. அதுக்கப்புறம் முல்லையோட காம்பு மாதிரி இருக்க மெலிசா இருக்க சாப்பாடு, அரிசி சாப்பாடு தராங்க. பாலை காய்ச்சி அதனோடு கூட்டிய பொறிக்கறிகளும் கொடுக்குறாங்க. அரசன்கிட்ட இருந்து பொருணன் கிளம்பும்போது விடைபெற்று கிளம்பும்போது பொருணனுக்கும் அவரோட சுற்றத்தினருக்கும் இனிமையான குங்குமப்பூ மணக்கின்ற தேரல்னா கல்வகைகள் குடிக்க தராங்க. இதுதான் பொருநராட்சி படை குறிப்பிட்ட கருத்துக்கள். அடுத்தது, கரிகாலன் தந்த மிகுதியான இறைச்சி உணவால் பொருணன் அவன் சுற்றத்தினர் ஆகியோருக்கு எல்லாம் கொள்ளையை உழுது கொழு போன்ற பற்கள் மழுங்கிவிட்டன. அதனால் உணவையே வெறுக்கின்ற நிலை ஏற்படுகின்றது. இப்போ கரிகாலனை தேடி வந்த பொருணருக்கும் அவங்களோட சுற்றத்தினருக்கும் கரிகாலன் கொடுத்த இறைச்சி உணவால் பல் எல்லாமே ரொம்ப மழுங்கி போயிடுச்சு. அவங்க திருப்பியும் அந்த இறைச்சியை சாப்பிட முடியாத அளவுக்கான வெறுப்பு ஏற்பட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அதிகமான இறைச்சி வகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருநராட்சி படையில் சொல்லியிருக்காங்க. அதோட பாடல் வரிகள் பார்த்தோன்னா, கொள்ளை உழுக்கொழு ஏய்ப்ப பல்லே எல்லையும் இரவும் ஊன் தின்று மழுங்கி உயிர்ப்பிடம் பெறாது ஊன் முனிந்து ஒரு நாள். கொள்ளை உழுக்கொழு ஏய்ப்ப பல்லே எல்லையும் இரவும் ஊன் தின்று, எந்நேரமுமே இறைச்சியாக சாப்பிட்டு அவங்களோட பல்லெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மழுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழுங்கி உயிர்ப்பிடம் பெறாது ஊன் முனிந்து ஒரு நாள் அப்படிங்கிறது பொருநராட்சி படை பாடல் வரி. அடுத்ததாக நல்லியக்கோடன். ஓய்மா நாட்டு தலைவனான நல்லியக்கோடன் அரண்மனையில் அவர்கள் வந்தவுடனே பாம்புவிடம் ஏறிய மயக்கினால் போன்ற மயக்கத்தை தரும் தேரலை தருகின்றனர். அதாவது நல்லியக்கோடன் பாணர்கள் சிறுபானாட்சி படைங்கிறனால பாணர்கள் வருவாங்க. அவங்க வந்தோடனே பாம்பு விஷம் ஏறுனா எப்படி ஒரு மயக்கம் வருமோ அந்த மாதிரியான மயக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கல்வகையை தராங்க. அதனால அவங்க அதை சாப்பிட்டு அந்த மயக்கத்தில் வந்த மயக்கம் தெளியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வீமசேனன் எழுதிய சமையற்கலை நூலின்படி உணவு பண்டங்கள் தயாரிக்க பெற்று பொற்களங்களில் தரப்படுகிறது அப்படிங்கிறது சிறுபானாட்சி படை குறிப்பிட்ட நூல். எந்த சமையற்கலை நூலின்படி உணவு பண்டங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, வீமசேனன் எழுதிய சமையற்கலை நூலின்படி தான் உணவு பண்டங்கள் தயாரிக்கப்படுது. எங்கே அப்படின்னா நல்லியக்கோடனோட அரண்மனையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தொண்டை நாட்டு தலைவனான இளந்திரையனின் காஞ்சி மாநகரத்து அரண்மனையின் சமையலில் வல்லோன் பல இறைச்சி வகைகளை தயாரித்து செந்நெல் சோற்றோடு தருகிறான். இளந்திரையனோட
காஞ்சி மாநகரத்தில் அரண்மனையில் இருக்க சமையலில் வல்லோன்னு ஒருத்தன் வந்து சமைக்கிறான். அவன் பல வகையான இறைச்சி வகைகளை சமைச்சு அது கூட செந்நெல் சோற்றையும் தருகிறான். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல், அதோடு கண்ட சர்க்கரையோடு கலந்த உணவை ஆக்கியும், கண்ட சர்க்கரை அப்படின்னா சர்க்கரை பொங்கல், அதையும் செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாணர் பிள்ளைகளுக்கு சிறிய வெள்ளித்தட்டுகளிலும் பெரியவர்களுக்கு பெரிய வெள்ளித்தட்டுகளிலும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இளந்துரையனோட அரண்மனையில் சமையலில் வல்லவனான ஒருத்தன் இருக்கான். அவன் வந்த பாணர்களுக்கு பல இறைச்சி வகைகளை தயாரித்து செந்நெல் சொற்றோடு தர்றான். சர்க்கரை பொங்கல் செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு சிறிய வெள்ளித்தட்டுலையும் பெரியவங்களுக்கு பெரிய வெள்ளித்தட்டுலையும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நன்னன் தலைநகரான செங்கன் மாத்து அரண்மனையில் பெண்ணாய் கடித்து கொணர்ந்த பசுமையான உடும்பின் கொளுத்த இறைச்சி தசைகளையும் வெண்ணெல் அரிசி சோற்றினையும் கூத்தருக்கு கொடுக்கின்றனர். நன்னன் வந்து மலைபடுகடாமோட பாட்டடை தலைவன். அவனோட அரண்மனையில் பெண்ணாய் கடித்து வச்ச ஒரு உடும்போட கொளுத்த இறைச்சியோட தசைகளை வெண்ணெல் அரிசி சோற்றை சேர்த்து கூத்தருக்கு தராங்க. மலைகடுப்படாமோட இன்னொரு பேர் என்னென்னா கூத்தர் ஆட்சிப்படை. அப்போ அங்கே கூத்தரை ஆட்சிப்படுத்துறதுனால நன்னன் வந்து கூத்தருக்கு உடும்போட கொளுத்த இறைச்சியையும் வெண்ணெல் அரிசி சோற்றையும் தராங்க அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கிறது. புலால் அற்ற உணவும் வந்து இங்கே அரண்மனையில் காணப்படுது. எங்கே அப்படின்னா வேதியர் வீட்டில் மட்டும்தான் புலால் இல்லாத உணவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் பெரும்பாலானோர் வந்து புலால் உணவு தான் சாப்பிட்றாங்க. வேதியர் மட்டும்தான் புலால் அற்ற உணவை சாப்பிட்றாங்க. அவங்க எந்த மாதிரியான நெல் சாப்பிடுவாங்க அப்படின்னா ராச அன்னம் அப்படிங்கிற ஒரு வகை நெல்லை செய்த சோற்றை தான் சாப்பிடுவாங்க. அப்போ ராச அன்னம் பற்றி சொல்கிற நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். பெரும்பானாற்றுப்படை. ராச அன்னம் அப்படிங்கிற ஒரு வகை நெல் காணப்படுற நூல் எது அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. ராச அன்னம் அப்படிங்கிற ஒரு வகை நெல்லை செய்த சோற்றோட மாதுளம் பிஞ்சை பிளந்து மிளகு பொடியும் கருவேப்பிலையையும் கலந்து பசு வெண்ணெயிலே வேக வைத்து பொரியலோடு உண்கின்றனர். பெரும்பானாற்றுப்படையில் தான் வேதியர்கள் வந்து ராச அன்னம் அப்படிங்கிற ஒரு வகை உணவை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராச அன்ன சாப்பாட்டு கூட மாதுளம் பிஞ்சை பிளந்து மிளகு பொடியும் கருவேப்பிலையும் கலந்து பசு வெண்ணெயில் வேக வச்ச பொரியலோடு சேர்த்து தான் வேதியர்கள் புலால் அற்ற உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடற்கரை பட்டினத்தில் இருந்து காஞ்சி மாநகருக்கு செல்லும் வழியில் தோப்புகளில் வாழ்ந்த உழவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பலாப்பழம், வாழைப்பழம், இளநீர், நுங்கு, கிழங்குகள் போன்றவை சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல கிடைக்குது. எங்கள் கடற்கரை பட்டினத்தில் இருக்க காஞ்சி மாநகரத்துக்கு போகிற வழியில் உழவர்கள் வாழ்கிற வீட்டில் பலாப்பழம், வாழைப்பழம், இளநீர், நுங்கு, கிழங்குகள் இதெல்லாம் கிடைக்குது. அந்த மாதிரியான இடத்துலையும் புலால் உணவு பற்றிய குறிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஊறுகறி அப்படின்னா என்னென்னா உப்பை ஊராக செஞ்சு விற்பனை செய்கிற உமனர்கள் வந்து ஊறுகாய் பானைகளை தன்னோட வண்டிகளில் கட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ அதுக்கு அந்த கட்டிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த ஊறுகாய் வச்சு ஒரு பானை எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதுக்கு தான் ஊறுகாய் காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊறுகாய் காடி அப்படின்னா என்னென்னா உப்பை ஊராக விற்கிறதுக்காக உமனர்கள் எடுத்து போகும்போது அந்த ஊறுகாயை ஒரு பானையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் ஊறுகாய் காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் காடி வைத்த களம் என கூறப்பட்டது. புளியங்காய், நெல்லிக்காய் முதலியன ஊற விட்டு வைத்ததனை காடி என்றனர் என்பது நச்சினார்க்கினியர் தரு விளக்கம். 10 பாட்டுக்கு உரை எழுதினவர் யாருன்னா நச்சினார்க்கினியார். அவருக்கு காடிக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா புளியங்காய், நெல்லிக்காய் முதலியன ஊற வைக்கிறதுக்காங்க இல்லையா, அதுதான் வந்து காடி அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம அரண்மனைகளை கொடுத்த உணவு வகைகள் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு நாளைக்கு சிற்றுண்டி, தேரல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.